உயிர்ப்பு திருநாள் கிறிஸ்துவில் வாழ்வு. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ரோமர் 8:1-3. கிறிஸ்தவத்தின் தனி சிறப்பே மனிதன் கடவுளை தேடி அல்ல, கடவுள் மனிதனை தேடி வந்ததுதான். கடவுள் கொடுத்த ஏதேனின் வாழ்வை பாவத்தினால் தொலைத்த போது ஆதாமை தேடி ஆண்டவர் வந்தார் என்று திருமறை கூறுகிறது. மனுக்குலம் பாவத்திலே மூழ்கிய போது கிறிஸ்து மீட்கும் பொருளாய் இந்த உலகத்தில் வந்து தமது ஜீவனை கொடுத்து நமக்கு வாழ்வு கொடுத்தார். ஒருவன் யாரோடு இணைந்திருக்கின்றான் என்பதை வைத்து அவனுடைய சுபாவங்களை கணிக்க முடியும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். கிறிஸ்துவில் இணைகின்றவர் தம் மாம்ச சிந்தைகளை விட்டுவிட்டு அவரில் இணைந்திருந்தால் நிச்சயம் தனியுள்ள வாழ்வு வாழ்ந்திட இயலும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாயிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் என்று தூய பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். பாவத்திலே வாழ்ந்த நாம் கிறிஸ்துவினாலே புது வாழ்வு பெற்றிருக்கின்றோம். புது வாழ்வு பெற்ற நாம் இனி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டும் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துகின்றார். கிறிஸ்துவில் வாழ்வு என்பது கனிதரும் புதிய வாழ்வு என்பதையும் உணர்ந்து மாம்ச சிந்தைகளை விட்டு இறைவனுக்கு ஏற்றவர்களாய் ஆவிக்குரியவைகளை சிந்திக்க இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.